இது எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை இது. அதுவும் இந்த கொலையில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், கொலை குற்றவாளிகள் 2 பேர் தமிழக அரசினுடைய துணை ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் என்பதே பெரிய அபாயகுரியமான விஷயம். அவங்க இத்தனை ஆண்டு காலமாக மற்றவர்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, மற்ற ஜாதிக்காரங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, தங்கள் ஜாதியை சார்ந்த குற்றவாளிகள் எப்படி பாதுகாத்திருப்பார்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற கான்ஸ்டபிள் எப்படி பாதுகாத்திருப்பாங்கிறதெல்லாம் மிக யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அவங்க இருக்கிறாங்க. அது மேலும் இந்த இப்போ அவங்களை 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, அந்த பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுர்ஜித் என்ற பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்க 2 காவலர்களை A1 A2 முதல் மற்றும் 2வது குற்றவாளிகளாக பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிறகும் வெறும் சஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கைது செய்யாமல் வைத்திருப்பதே ஒரு பெரிய தவறான விஷயம். அவர்களை உடனடியே கைது செய்திருக்க வேண்டும். அப்புறம் அதுதான் இவங்க பெற்றோர்களும் கோரிக்கையா வைக்கிறாங்க. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.